அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க இந்த பிரச்சனை. இன்னைக்கு பதிவா குடுக்கறது. கடன் தாங்க. யார் வந்து கடன் வாங்காம இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இல்லங்க. எல்லாருமே அவங்கவங்களுடைய நிலையிலிருந்து அவங்கவங்க தேவைக்கேற்ப நம்ம பேங்க்லயோ, இல்ல வெளியிலயோ நம்ம கடன் வாங்கி தான் நம்ம வந்து குடும்பத்த வந்து ரன் பண்ற நிலைமையில இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. ஸோ பொருளாதார நிலைமையும் அப்படிதான் இருக்கு. ஸோ எப்பேர்ப்பட்ட கடனாக இருந்தாலும் சீக்கிரமா தீரணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவு. இந்த மந்திரத்தை நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல நம்ம வந்து முருகப்பெருமானை நினைச்சு நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சோம். ₹1 நாணயத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி 9 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற கடன்கள் எப்படி அடையுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு அது வந்து அந்த கடன் அடையிறதுக்கு முருகப்பெருமான் வந்து வழிகாட்டுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. வாங்க அது என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம். கடன் தொல்லை அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்குங்க. ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஏழையா இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லோருக்குமே நிச்சயமா அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன்கள் இருக்கும். இது அவங்கவங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நம்ம வாங்கி வந்த வரமா தான் சொல்லப்படுது. கடன் வந்து இல்லாத மனிதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா அவங்க உண்மையிலேயே புண்ணியம் செஞ்சவங்க தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கடன் தீர ₹1 நாணயம் வச்சு எப்படி பரிகாரம் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்குறவங்களுக்கு ஒரு விளையாட்டா தெரியும். ஆனால் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பார்த்ததனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஜாதக ரீதியாக வந்து மனிதனுடைய கிரகநிலைகள் வந்து சரியாக அமையாமல் செல்லும் போது தான் அவன் வந்து கடன் பிரச்சனைகளுக்கு போக நேரிடுகிறது. மீண்டும் வந்து நன்மை தரக்கூடிய தசை நடக்கும்போது அந்த கடன் நிவர்த்தி ஆகின்றது. அதுவரை வந்து அவங்க வந்து படாத பாடு படாதான் வேண்டி இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சாதாரணமாக வாங்க ஆரம்பிக்கும் சிறிய நம்ம அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்க ஒரு தூண்டுதல் மாதிரி மாறிடுது. கூடுமான வரை நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே வந்து கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது உத்தமம். கடன் வாங்கிய கை வந்து வாங்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்கு. அதனால அதை கூடுமான வரைக்கும் கடன் வாங்காம உங்களுடைய வாழ்க்கையை வாழறதுக்கு நீங்க பழகிக்கோங்க. வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டியே காலத்தை கழிச்சவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்குமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கடன் வாங்குறது மட்டும் இல்லைங்க, கொடுத்த கடனை திரும்ப வராமல் இருக்கிறதும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வந்து விடுவிக்கக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் தான். அவருடைய துதியை நம்ம சொல்றதன் மூலியமாகவும் வெகு விரைவில் வாங்கிய கடன்களை வட்டியோடு நம்மளால அடைச்சிட முடியும். அதே போல கொடுத்த கடன்களும் வசூலாகவும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானை நினைச்சு ஒரு ஒரு ரூபாய் ஒரே ₹1 நாணயத்தை சிவப்பு துணியில வந்து நம்ம முடிஞ்சு வச்சுக்கணும். இதனை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பூஜை அறையில வந்து வச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொன்னா, இப்போ உங்களுக்கு சொல்ல போற மந்திரத்தை 9 தடவை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்ச வந்து நீங்க வந்து கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய கடன் சீக்கிரமா தீர்ந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க முருகப்பெருமானுடைய சன்னதியில வந்து இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சன்னதியில நீங்க வந்து செவ்வாய் பகவான் கூடிய அந்த சன்னதியில வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உண்டியலில் சேர்த்துருங்க. நவகிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க செவ்வாய் பகவானுடைய அந்த இடத்துல உண்டியல் இருந்ததுன்னா அந்த இடத்துல சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கிற உண்டியல்லே சேர்த்துடலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் நீங்கள் வந்து செய்யுங்க. அதே நேரத்தில் குளிகை நேரத்துலையும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து செய்ய முடியலைனாலும் மதியம் 1லேருந்து 2 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை இருக்குது. அதுவும் உங்களால் முடியலைன்னா இரவு 8 to 9 இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மாலை நேரம் மிகவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா காலை நேரத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் வரும், செவ்வாய் ஓரைக்கு அப்புறமா. ஸோ அந்த நேரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதால நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் இந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கலாம், தவறே கிடையாது. எப்பவும் போல் முருகப்பெருமானுடைய படத்தை வந்து நீங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு செவ்வரளி மாலை சாத்திக்கோங்க. வேல் இருந்தது அப்படின்னா வேலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. அல்லது முருகப்பெருமானுடைய சிலை இருந்தால் சிலைக்கு வந்து அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணி படிங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தருங்க அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் செவ்வரளி பூக்களை வந்து உதிரியாக நீங்கள் வச்சுக்கோங்க. உதிரியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நான் இப்போ அந்த மந்திரத்தை உங்களுக்கு
உங்களுக்கு சொல்கிறேன். இது செவ்வாய் பகவானோட ஸ்துதி. ஓம் அவந்தி சேனாதிபனே போற்றி, ஓம் பாரத்வாஜ வம்சவா போற்றி, ஓம் முருகனின் உருவே போற்றி, ஓம் மேஷராசி பிரியனே போற்றி, ஓம் விருச்சிகத்தில் இருப்பாய் போற்றி, ஓம் தென்முகத்தவனே போற்றி, ஓம் தேவியின் பிரியனே போற்றி, பூமியின் புதல்வனே போற்றி, ஓம் சகோதர காரகனே போற்றி, ஓம் குஜனே போற்றி, ஓம் ரணகாரகனே போற்றி, ஓம் ருணரோக நிவாரணனே போற்றி, ஓம் கடன் தீர்ப்பாய் போற்றி, ஓம் மகீசுதனே போற்றி, ஓம் நவநாயக உருவே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறமா செவ்வாழைப்பழம் நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. அல்லது முருகப்பெருமானுக்கு உகந்த பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் குளிகை நேரத்தில் கடனில் ஒரு பகுதியை யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதில் ஒரு பார்ட் ஆஃப் பகுதியை நீங்கள் கடன் கொடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த கடன் விரைவாக அடையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு குளிகை நேரத்தில் ஒரு சின்ன தொகையை கடன் கொடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் நீங்களே கொடுத்துருங்க. அப்படி உங்களால் கொண்டு போய் கொடுக்க முடியல, அவங்க வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பீரோவில் குளிகை நேரத்தில் அந்த கடன் கொடுத்தவங்களுடைய பேரை சொல்லி ஒரு வெள்ளை பேப்பரில் ரோஸ் கலர் அல்லது பச்சை கலர் இங்கில் நீங்கள் அவங்களுடைய பேர் சொல்லி இவங்களுக்கான பணம் இதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அந்த பணத்தை அந்த தொகையை நீங்கள் மடித்து கட்டி நீங்கள் பீரோவில் லாக்கரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எப்போ வேணாலும் நீங்கள் அந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். இந்த மாதிரி முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த செவ்வாய் ஓரையில் இந்த பூஜையை செஞ்சதுக்கப்புறமா குளிகை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கடனை நீங்கள் கடன் கொடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதன் மூலயமா உங்களுடைய கடன் மிக சீக்கிரமாகவே எந்தவித ஒரு சின்ன பைசா கூட இல்லாமல் உங்களுடைய கடன் அடைந்து விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செவ்வாய் ஓரை நேரத்தையும் குளிகை நேரத்தையும் நான் பதிவிடுறேன். ஸோ நீங்களும் பூஜை பண்ணும்போது அந்த குளிகை நேரத்தையும் செவ்வாய் ஓரை நேரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.